ஹாய் ஆல். நாம் இன்றைக்கி ராகியை வச்சு அதாங்க கேவுரு மாவு வச்சு ஒரு அடை செய்ய போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான அடை, முருங்கைக்கீரையை வச்சு செய்ய போகிறோம். எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்யலான்னு அவங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க. அதுக்கு ஒரு 1.5 டம்ளர் கேவுரு மாவும் ஒரு கைப்பிடி 1.5 கைப்பிடி அளவுக்கு நம்ம கீரையும் எடுத்துக்குவோம். அது கூட ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம். முதல்ல ஒரு வானலில் 1.5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வதக்கிட்டு அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி இதில் வானலில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இந்த ஐட்டமை சேர்த்துக்குவோம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதில் இந்த கேவுரு மாவில் நிறைய அயன், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நம்ம தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து, ஆக்சுவலாக நான் இது தட்டி செய்ய போகிறது இல்லை அடை, நான் தோசை மாதிரி ஊற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க மாவை. இது நம்ம இப்போ இந்த மாதிரி தோசை மாதிரி வார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டான கரண்டியில் தீத்துனிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். இதை உடனே எடுக்கக்கூடாதுங்க. நல்லா அந்த பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பணும். அப்போ திருப்பணுன்னா கண்டிப்பாக உடையாமல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்கன்னு வைங்களா, ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் இருந்தால் நல்லா இது டேஸ்டியாக இருக்கும். நம்ம பழகி விட்டுட்டோன்னா இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷும் ஹெல்த்தியானது. நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்த்தியாக கொடுத்தோன்னு.